Hi friends, today recipe மோர் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தயிர் ஒரு 250 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக, புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு ஸ்பூனு, இஞ்சி கொஞ்சோன்னு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர்லாம் வெண்டைக்காயில் போட்டு பண்ணுவாங்க மோர் குழம்பு. காய்கறி ஏதாச்சும் ஒரு காய்கறி போட்டு பண்ணுவாங்க, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வெறும் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தயிரை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க தயிரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இல்லை நீங்கள் கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கலாம். நம்ம அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரே இதுவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஜார்லேயே நம்ம வச்சுருக்க துவரம்பருப்பை இதோட சேர்த்துடலாம். இதோட நம்ம வச்சுருக்க இஞ்சி, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க மோரோட இதை சேர்த்துடலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கதை. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணி இதோட சேர்த்து ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க கடுகு, உளுந்து பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை மிளகாய் இதோட சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் அதிலே கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம்லாம். இப்போ நம்ம வச்சுருக்க மோரை இதோட சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி அலசி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்கு. இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பருப்பெல்லாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கிறது நல்லா அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த பருப்பு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.